94 நாடுகளில் வாழும் 20 கோடி அகமதி முஸ்லிம்களின் ஒரே தலைவர் கலீஃபத்துல் மசி ஹஜ்ரத் மிர்சா மஷ்ரூர் அஹ்மத் அய்யதுல்லாஹு தஆலா பின் நஸ்ருல் அஸீஸ் அவர்கள் ஆவார்கள். And addressed the gatherings attended by thousands. This was a historic occasion when for the first time the addresses by Khalifatul Masih were இன்று broadcast live on அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் மட்டும்தான் உலகளாவிய ஒரு ஆன்மீக தலைமை இருக்கிறது. மற்ற இயக்கங்கள் எல்லாம் பல பிரிவுகளாக இருக்கின்ற நிலையில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் மட்டும்தான் ஒரு தலைமையின் கீழ் ஒரு ஜமாத்தாக இருக்கிறது. நானும் என்னுடைய சஹாபாக்களும் இருப்பது போல் அவர்கள் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த ஜமாத்தை, அந்த இமாமை அடையாளம் காண வேண்டிய பொறுப்பு முஸ்லிம் சமுதாயத்திடம் இருக்கிறது. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய ஆன்மீக தலைவர் கலீஃபத்துல் மசி அவர்கள் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள். சமீபத்தில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள். அதனுடைய வீடியோ காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடி தங்களுடைய இமாமை வரவேற்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்து கானா நாட்டின் அதிபர் கலீஃபத்துல் மசி அவர்களை வரவேற்று உபசரிக்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். கானா நாட்டு அதிபர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற நிகழ்வுகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஒரே தலைமையின் கீழ் இயங்குவதால் வெற்றிக்கு மேல் வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வெற்றியில் கை கொடுக்க உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம்.